ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் இப்ப நமக்கு எதிராக மாறிட்டாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம பக்கம் வர வைக்கலான்னு பார்த்தா இப்ப அதுக்கு டைமும் இல்ல. நாளைக்கு தான் ஓட்டிங். இப்ப என்ன செய்யறது? நல்லா யோசிங்கக்கா. நீங்க என்ன செஞ்சா மாமாவுக்கு சேர்மன் பதவி திரும்ப வருமோ அது நல்லா யோசிச்சு பண்ணுங்க. பாத்தியா மனிஷா, எல்லாரும் சேர்ந்து அந்த லக்ஷ்மி எப்படி முருங்கை மரம் ஏற வைக்கிறாங்கன்னு. நமக்கு வேண்டியது கூட அதுதானே ஆண்டி. முருங்கை மரம் ஏறினா என்ன ஆகும்? கிளையோட சேர்த்து அவ கையும் காலம் தான் உடைஞ்சு போகும். கம்பெனிய காப்பாத்துறது இந்த லக்ஷ்மியாலையும் முடியாது, வேற யாராலையும் முடியாது. எஸ் ஆண்டி, லக்ஷ்மிய காப்பாத்தணும்னா அந்த கடவுளே இறங்கி வரணும். என்னாச்சு மித்ரா? ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொன்னாங்க? என்ன செய்ய முடியும் டாட்? இந்த சனி தேவதை என் தலையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு காரணமே இவங்க தான். இவங்களால தான் இந்த கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இவ மட்டும் என் லைஃபுக்குள்ள வராம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. சொல்லப்போனா உங்க ஃபேமிலி விஷயம்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் ப்ராஃபிட் தான். இவ்வளவு விட மனுஷா 100 மடங்கு பரவாயில்ல. இனி கம்பெனியை மறந்துருங்க. நீங்க ஆசைப்பட்டதை உங்களால நிறைவேற்ற முடியாதா? அதை செய்யதான் நாங்க உங்களை கூப்பிட்டோம். நீங்க எங்களை செய்ய சொல்றீங்க? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வீங்கல்ல. மனுஷங்க நினைச்சா கூட என்ன வேணாலும் செய்ய முடியும். அதை நிரூபிச்சு காட்டினவர் தான் என்னுடைய சுவாமி. மனித அவதாரத்தை எடுத்து சாத்தியம் இல்லாத விஷயத்தை சாத்தியமாக்கியிருக்காரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜெய் ஸ்ரீராம். என்ன இது? ஆஞ்சநேயர் ஏதோ சொல்லாமலே போயிட்டாரு. நம்ம அப்பா அம்மாவை நாம தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதோட சேர்ந்து நம்ம கம்பெனியும் நம்ம காப்பாத்தலாம். நம்மளால எது முடியுமோ நம்ம அதை செய்வோம். நம்மளால அது முடியலன்னு வை, திரும்பியும் ஆஞ்சநேயரை கூப்பிடலாம். ஜுனு, லக்கி, வாங்க. Cheers. Cheers. நான் இந்த கம்பெனியோட சேர்மன் ஆக போறேன். அதான் அட்வான்ஸ் பார்ட்டி கொடுக்குறேன். என்ஜாய். மேடம், இது நமக்கு பார்ட்டி டைம் மேடம். ஆனா மித்ராவுக்கு பேட் டைம் மேடம். பூவர் மித்ரா, சேட் லக்ஷ்மி. கண்டத்துல இருந்து அண்ணனை நிறைய தடவை காப்பாத்திருக்கீங்க. இந்த கண்டத்துல இருந்தும்
நீங்க தான் அண்ணனை காப்பாற்றணும். இப்போ கையை விட்டு போற நம்ம கம்பெனிய நீ தான் காப்பாத்தணுமா? அது உன்னால மட்டும்தான் முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் செட் பண்றேன். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். அவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்மேன் மாறணும்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா டைம் கேக்குறீங்க. ஓகே, டைம் கொடுக்குறேன். ஆனா ஒரு விஷயம், நான் நாளைக்கு வரைக்கும் தான் கொடுப்பேன். நல்லா யோசிங்கக்கா. நீங்க என்ன பண்ணா மறுபடியும் மாமாக்கு சேர்மன் பதவி கிடைக்குமோ அத பண்ணுங்கக்கா. நாளைக்கு ஓட்டிங் வச்சுட்டு சேர்மன் யாருன்னு டிசைட் பண்ணலாம். அப்பா அம்மா 2 பேரையும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும். அதோட கம்பெனியை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். ஆஞ்சநேயர் நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார்ல, இப்போ என்ன செய்யலாம்? நாம ஆஞ்சநேய சுவாமிக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சா அந்த சுவாமியே நமக்கு உதவி செய்வாரு. ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பிடிச்ச விஷயமா? என்னது அது? நாம ஸ்ரீராமரை வேண்டிக்கணும். நம்ம நோட்புக்ல ஜெய் ஸ்ரீராமன்னு ராமநாமத்தை எழுதலாம். அப்படின்னா 1 கோடி தடவை ராமருடைய பேரை எழுதணுமா? ஆமா, ராத்திரி முழுக்க உட்கார்ந்து எழுதலாம். வா போலாம். மாமா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னம்மா அது? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப வருஷமா பழக்கம்ல. மீட்டிங்ல நானும் அவரும் எவ்வளவு பேசியும் அவங்க கன்வின்ஸே ஆகல. நீங்க ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசினா பெட்டரா இருக்கும். சரிப்பட்டு வராதுமா. தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஆமா அண்ணி, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் அந்த சரியோ குரூப்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம அந்த சரியோ இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறா. நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. லக்ஷ்மி சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முயற்சி பண்ணாம தோல்வியை ஒத்துக்கிறது சரியில்லைங்க.